அக்டோபர் 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் வந்து தெரியும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ, அக்டோபர் 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, தீபாவளி வரப்போகுது. பட் அப்படி கிடையாது. அக்டோபர் 21ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து தீபாவளி வரப்போகுது. ஸோ, இந்த நமக்கு அப்படிங்கிறதுல ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. அதாவது நம்ம அப்படிங்கிறதுல ஒரு சில பேர் தான் வருவோம். ஸோ, அந்த நம்ம அப்படிங்கிறதுல யார் யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டாக் மார்க்கெட் யூஸ் பண்றவங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம அப்படிங்கிற வேர்ட் வரும். ஸோ, அந்த அக்டோபர் 21ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஹாலிடே இருக்க போகுது. அக்டோபர் 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ரன் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். அக்டோபர் 21ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மார்க்கெட் வந்து லீவா இருக்கும். அதேமாரி அக்டோபர் 22ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இன்னொரு ஃபெஸ்டிவலால வந்து புதன்கிழமையும் வந்து லீவா இருக்க போகுது. ஸோ, அந்த அக்டோபர் 20ஆம் தேதி வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, மொத்தமே வந்து 3 நாள் தான் ட்ரேடிங் செஷன் வந்து நடக்க போகுது. ஸோ, பாருங்க டியூஸ்டே வந்து லீவ் ஆயிருச்சு, வெட்னஸ்டே லீவ் ஆயிருச்சு. மண்டே வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் எப்பயும் போல வந்து ஒர்க் ஆகும். அதேமாரி தர்ஸ்டே, ஃப்ரைடே 3 நாள் மட்டும் தான் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பனா இருக்கும். மத்த 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நமக்கு வந்து டியூஸ்டேவும், வெட்னஸ்டே வந்து லீவ் இருக்க போகுது. பட் டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள ஒரு முக்கியமான நாளு. முக்கியமான நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டியூஸ்டே 21ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் ஈவென்ட் நடக்கும். ஸோ, ஸ்பெஷல் ஈவென்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகூர்த் ட்ரேடிங் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ, முகூர்த் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1 ஹவர் ஸ்பெஷல் ஈவென்ட் வந்து வப்பாங்க. நம்ம என்எஸ்சி, பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஹவருக்கு வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ, அந்த 1 ஹவர்ல வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம், வித்துக்கலாம், ட்ரேடிங் பண்ணிக்கலாம். ஸோ, நீங்க எது வேணா அந்த 1 மணி நேரத்தில வந்து பண்ணிக்கலாம். இது எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவோம். பிளஸ் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லக்ஷ்மி கடவுள வந்து இங்கனக்குள்ள வந்து சாமி கும்பிடுவோம். ஸோ, லக்ஷ்மி கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா, வெல்த் காட்டஸ் அப்படின்னு கூட வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டுருக்கோம். ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போதைக்கு வெல்த் பத்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மணி ரிலேட்டட் மார்க்கெட் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ, லக்ஷ்மி காட்டஸும் வந்து பார்த்தீங்கன்னா, மணி ரிலேட்டட் தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி பூஜா அப்படிங்கிறதுனால கொண்டாடுறாங்க. அதனால அந்த லக்ஷ்மி பூஜா கொண்டாடுறனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 1 ஹவர் வந்து எனக்குள்ள வந்து டைம் குடுப்பாங்க. பட் நம்ம இத வந்து ஃபோக்கஸ் பண்ண போறதில்ல. நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. என்ன பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்பயும் போல வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி எல்லா வருஷமும் 2024, 2023, 2022, 2021 எல்லா வருஷமும் அதுக்கு முன்னாடி இருக்கிற வருஷம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 6 பிஎம் டூ 7 பிஎம் அதாவது 6:15 டூ 7:15, 6:15 டூ 7:15 நமக்கு வந்து ஈவினிங் தான் எனக்குள்ள வந்து அந்த 1 ஹவர் ட்ரேடிங் செஷன் வந்து வப்பாங்க. மார்னிங் வந்து எப்பயுமே இருக்காது. ஈவினிங் தான் வந்து இருக்கும். 6 பிஎம் அதாவது ஃபுல்லா வந்து ஈவினிங் டைம் செஷன் தான் இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சேஞ்ச் நடக்க போகுது. ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது. ஸோ என்எஸ்சி, பிஎஸ்சி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முகூர்த்த ட்ரேடிங் அப்படிங்கிறது 1:45 பிஎம் டூ 2:45 பிஎம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மதியானம் வந்து நமக்கு முகூர்த்த ட்ரேடிங் நடக்கும் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அக்டோபர் 21ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, முகூர்த் ட்ரேடிங் வந்து எனக்குள்ள நடக்க போகுது. மதியானம் 1:45 டூ 2:45க்குள்ள வந்து நடக்க போகுது. ஸோ டைமிங்க வந்து பார்த்துக்கோங்க. நமக்கு பிளாக் டீல் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 13:15 டூ 13:30 அப்புறம் ஸ்பெஷல் ப்ரீ ஓப்பன் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 13:30 டூ 14:15 அதாவது 1:15 டூ 1:30 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1:30 டூ 2:15 அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் மார்க்கெட் ஓப்பன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2:30 டூ 2:45 அடுத்து கால் ஆக்ஷன் இல்லிக்விட் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 13:50 1:50 டூ 2:35 க்ளோசிங் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2:55 டூ 15:05 ட்ரேட் மாடிஃபிகேஷன் கட் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:45 டூ 3:15 ஸோ இதெல்லாம் வந்து ட்ரேடிங் டைமு. பட் நமக்கு இதெல்லாம் முக்கியம் கிடையாது. நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1:45க்கு வந்து எனக்குள்ள வந்து ஓப்பன் ஆகப்போகுது. 2:45க்கு எனக்குள்ள வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ இந்த 1 ஹவர் ட்ரேடிங் செஷன்ல நீங்க பை பண்ணணும்னா பை பண்ணிக்கலாம். செல் பண்ணணும்னா செல் பண்ணிக்கலாம். ஸோ இத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டுருக்கீங்கன்னா, கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. என்ன இப்படிலாமா நடக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அப்பனாலும் கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்படித்தான் நடக்கும். முகூர்த் ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தீபாவளி அன்னைக்கு 1 ஹவர் இந்த மாரி நடக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.